இங்க வாருப்ல, இந்த வீட்டுல சில பல வேலைகள்லாம் இருக்கும். அதுதான் நம்மளுடைய கடமையே. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சோடனே கிளீனிங் டீம். வீடு கூட்டுறது, வாசல் தெளிக்கிறது, சுத்தி கோலம் போடுறது. அப்புறம் 8 மணிக்குள்ள மாட்டு துளுசுல போயிட்டு சாணி எல்லாம் அள்ளி நல்லா கண்ணாடி மாதிரி சும்மா மினு வச்சிருக்கணும். முக்கியமான விஷயம், சாம்பிராணி போக போட்டாதியா அங்க இருக்கிற மாடு நல்லா மடமடன்னு பால் தரும். பாத்துக்க. எது சாணி அள்ளணுமா? என்ன இன்னும் எம்பட்டு இருக்கு, அதுக்குள்ள இந்த ரியாக்ஷன் போட்டுட்டு இருக்கா? வாப்ல வருவியா? அதுக்கப்புறம் 9 மணிக்கு நம்ம குக்கிங் டீம்ல இருக்கோம். மதியானம் சாப்பாடு வேலைக்காக போயிட்டு ஐக்கியமாகறோம். 1 மணிக்கு அம்மாவும் ஐயாவும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 2 மணிக்கு நமக்கு லஞ்ச் டைம். அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு நம்ம விஷுவல் வாஷிங் டைம்ல இருக்கோம். அதாவது அவங்க சாப்பிட்ட பண்ட பாத்திரத்தெல்லாம் நல்ல பலன்னு கழுவி வைக்கிறோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு துணி துவைச்சிங் டீம். ஐயா அம்மா துணியெல்லாம் துவைச்சு எடுத்து காய போட்டு அயன் பண்ணி அம்மா துணி வேற ஐயா துணி வேறன்னு பிரிச்சு வைக்கிறோம். இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா 6 மணிக்கு சுட சுட ஒரு காஃபிய போட்டு 10 நிமிஷம் ஓய்வு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பண்றதுக்காக கிச்சனுக்குள்ள போறோம். கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா 10 மணிக்கு ஐயாவும் அம்மாவும் எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாமளும் சாப்பிடுறோம். இதுக்கப்புறம் என்னது? இதுக்கப்புறமா இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா 10:30 மணிக்கு வெசல் வாஷிங் டைம்ல போய் இருப்போம். அதுக்கப்புறமா 11 மணிக்கு தூங்க போறோம். மறுபடியும் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வாசலெல்லாம் தொளிச்சு. நிறுத்து போதுமா தாயே, எனக்கு இப்பவே தலை சுத்துது. ஐயோ, இதுக்கே அவசரப்பட்டா எப்படி? இதுக்கப்புறமா தான் முக்கியமான மேட்டர் இருக்கு. எது? நம்மளா வேலையை ஒழுங்கா பாக்குறோமா இல்ல ஓபி அடிக்கிறோமான்னு பாக்குறதுக்கு நம்மளுக்கு மேல ஒரு பிக் பாஸ் இருக்கான். அவன் தான் வேலை. அப்போ அவர்தான் முதலாளியா? பெரியம்மா எல்லாருக்குமே முதலாளினா இவன் நம்ம எல்லாருக்குமே முதலாளி. அதாவது வேலைக்காரன் டீமுக்கு இவன் தான் தலைமை அதிகாரி. இதுல யாராவது வேலை செய்யாம ஓபி அடிச்சிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்படிதான் பெரிய ஏழரையே கூட்டிடுவேன். பி கேர்ஃபுல், பாத்துக்கோ. எந்த வேலைனா இருந்தாலும் இந்த வள்ளிக்கிட்ட அவனோட பாக்சா ஒண்ணும் பலிக்காது. நான் எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளு? இப்போ ஏன் பழக்க வழக்கத்தை சொல்ற, நீ நல்லா புரிஞ்சுக்கோ. காலையில் 10 மணிக்கு எழுவது, பிறகு பல்லை கூட விளக்காமல் 11 மணிக்கு பெட் காஃபி, 11:30 மணிக்கு காலை டிஃபன், பிறகு தொலைக்காட்சி தொடர்கள் பார்ப்பது, பிறகு மதிய உணவை முடித்துவிட்டு படுத்தால் 5 மணி வரை நிம்மதியான உறக்கம். அப்புறம் பிறகு 5:30 மணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி, பிறகு மீண்டும் 6 மணி முதல் 10 மணி வரை தொலைக்காட்சி சீரியல்களை பார்ப்பது, பிறகு டின்னர் முடித்துவிட்டு அரட்டை கச்சேரி மற்றும் கேளிக்கை விளையாட்டில் ஈடுபடுவது. அதன் பிறகு கண்ணாயிரும் போது நிம்மதியான தூக்கம். இதெல்லாம் வாழ்க்கை. இது உண்மையிலே இளவரசி வாழ்க்கை போலல்லவா இருக்கின்றது. மாதிரி என்ன மாதிரி? இளவரசியேதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? என்ன பண்ண போகிறீர்கள்? மணி 3 ஆகிவிட்டது அல்லவா? ஆமாம். நான் போய் உறங்க போகிறேன். பகல் 3 மணிக்கே வா. வேணாவள்ளி, முதல் நாள்ல இந்த வேலன் கிட்ட வம்பளுக்காத, இல்லனா பின்னாடி பிரச்சனை வரும். அதையெல்லாம் பின்னாடி பார்த்து கொள்ளலாம். ஊரிலிருந்து வந்தது தலைப்பாக இருக்கல்லவா? பாப்பா தூங்க வேண்டாமா? பாப்பா நான் தான் என்னை தான் பாப்பா என்று கூறினேன். ஊரில் அனைவரும் என்னை பாப்பா பாப்பா என்றுதான் அழைப்பார்கள். சரி, நான் போய் தூங்குகிறேன். பாய், குட் நைட். குட் நைட்டா?